நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்றேன். நல்ல பலம், ராஜ வாழ்க்கை. அதற்கான காரணம் நம்முடைய உழைப்பு. எனது வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு வேலை பெண் இருக்கிறா. அவ ஒரு விதவை. ஆனா வீட்டு வேலை செஞ்சு தன் குடும்பத்தை கவனிச்சு கொள்றா. 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. பள்ளிக்கு போறாங்க. நான் வருடந்தோறும் அவங்களோட பள்ளி செலவு கட்டணங்களை நான் பொறுப்பேத்து அவங்கள படிக்க வச்சுட்டு இருக்கேன். அவ வாரம் ஒரு முறை வீட்டு வேலை செய்ய வருவா. தற்பொழுது வாரத்தில் 3 நாட்கள் வரா. எனக்கு அவ இல்லைன்னா கிறுக்கு பிடிச்சிடும். ஒரு நாள் ஞாயிறு மதிய வேலையில அவ துணி துவைச்சிட்டு இருந்தா. அப்போது அவ மேல எடுத்து சொருகி துணியை துவைச்சுக்கிட்டு இருந்தா. அதை தற்செயலா பார்த்த உடனே எனக்கு தலைக்கு ஏறிடுச்சு. கொஞ்சமா நம்ம வழிக்கு கொண்டு வருவோன்னு நினைச்சிட்டு அன்று வேற வழி இல்ல. பின்பு அவளிடம் அவ தொலைபேசி எண்ணை கேட்டு அவசரத்துக்கு உங்க நம்பர் கொடுங்கன்னு வாங்கினேன். பின்பு அடிக்கடி நன்றா அவகிட்ட பேசினேன். பின்பு ஒரு நாள் வேலைக்கு வந்த உடனே அவகிட்ட ஒரு புது செல்போனும் பட்டு சேலையும் வாங்கி கொடுத்தேன். அவ எதுக்குன்னா இது உங்களுக்கு நான் வாங்கினதுன்னு சொன்ன உடனே அவளும் வாங்கிக்கிட்டா. ஒரு நாள் வேலைக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு என்ன அழைச்சா. நான் என்னன்னு பார்த்தா இவ வீட்டை துடைக்கும் போது கால் வலிக்கு விழுந்துட்டாளாமா. அத பார்த்த உடனே ஒரு நிமிஷம் பதறி போனேன். சரி, இது சரியான சமயம்னு அவளை தூக்கி சோபால அமர வச்சு தண்ணி கொடுத்தேன். பின்பு அவ அடிபட்டதா சொல்லி காமிச்சா. நான் உடனே எனது வீட்டில் உள்ள தைலத்தை எடுத்து அவ கால்ல போட்டு விட்டேன். பின்பு நான் கதவை தாள் போட்டுட்டேன். அப்புறம் குளிச்சு முடிச்சோம். பின்பு வீட்டுக்கு சென்றுட்டு நான் அன்று இரவ எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தேன். அவ இரவு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணா. நான் ஃபோனை எடுத்த உடனே வந்து என்னை கூட்டிட்டு போன்னு சொன்னா. நான் உடனே அவ வீட்டுக்கு போனேன். எனது வீட்டுக்கு அவளை அழைச்சிட்டு வந்தேன். நான் அவளிடம் நான் வாங்கி கொடுத்த பட்டுப்புடவைய கட்டிக்க சொன்னேன். அத அவ கட்டிக்கிட்டா. பிறகு அவளுக்கு டிவியில படம் போட்டேன். அத அவ வெச்சக்கண் வாங்காம பார்த்துக்கிட்டே இருந்தா. பின்பு எங்களுடைய வேலையை ஆரம்பிச்சோம்.